Now we are going to discuss about the types of unemployment. In developing countries like India, the nature of unemployment is different from that developed countries. Already we discussed that the urban rural districts பார்த்தோம் இல்லையா அர்பனில் என்ன ப்ராப்ளம் இருக்கும் என்ன அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குன்னா ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதுதான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா டெவலப்டு கண்ட்ரீஸ்லாம் என்ன இருக்கும், இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, அர்பன் ஏரியாஸ் அதிகமாக இருக்கிறது அங்கே. அதனால் என்ன இருக்குன்னா சிம்பிளாக சொல்லிடலாம், டெவலப்டு கண்ட்ரீஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் பியூர்லி சைக்ளிக்கல் ஃப்ரிக்ஷனல் ஆர் டெம்பரரின்னு சொல்லிடலாம். ஆனால் இந்தியா மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா லார்ஜ்லி ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் டியூ டு ஸ்லோ ரேட் ஆஃப் கேபிட்டல் ஃபார்மேஷன். இப்போ இந்தியாவை எடுத்துட்டேன்னா 1991 பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த எக்கானமி ஸ்ட்ரக்சர் மாற்றிடும். 1991 நியூ எக்கனாமிக் பாலிசி பார்த்தீங்கன்னா இந்தியாவோட தலையெழுத்தே மாறுச்சுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் இயர் இட் செல்ஃப் ஐ டோல்ட். Okay, then now we are going to discuss about types of unemployment. What are the types of unemployment? First one is cyclical, seasonal, frictional, educated, technical, structural and disguised unemployment. Among them, first unemployment is cyclical unemployment. This unemployment exists during the downturn phase of a trade cycle in the economy. In a business cycle, do you know what is business cycle? இதை பிஸ்னஸ் சைக்கிள் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கிறோம். டியூரிங் டிப்ரெஷன்லேருந்து என்ன செய்யணும், ரெக்கவர் ஆகணும், எக்கானமி ரெக்கவர் ஆகும். ரெக்கவர் ஆகிட்டு எங்கே ரீச் ஆகுனா பூம் பீரியடு போவாங்க. பூம் பீரியட்லேருந்து மறுபடியும் என்ன செய்யும், ரெசஷன் வீழ்ச்சி அண்ட் ரீச் டு டிப்ரெஷன் மந்தமாயிரும். இந்த ரெசஷன் பீரியடில் டிப்ரெஷன் பீரியடில் பார்த்தீங்கன்னா இன்கம் எல்லாமே என்னவாயிரும், டவுன் ஆகும். இப்படி இன்கம் எம்ப்ளாய்மெண்ட் எல்லாமே டவுன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா government have to take a number of measures and government என்ன செய்யணும், பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக்கணும். அப்புறம் மானிட்ரி பாலிசியெலாம் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது எக்கானமி மறுபடியும் என்னவாகும், டிப்ரெஷன்லேருந்து ரெக்கவர் ஆகும். ரெக்கவர் வச்சும்போது மறுபடியும் எங்கே சேர்ந்துடும், பூமில் பார்த்தீங்கன்னா எவ்ரி திங் இஸ் ஹை, எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்கும், இன்கம் அதிகமாக இருக்கும், எவ்ரி திங் இஸ் ஹை. அப்படி கவர்மெண்ட் ஸ்டெப் எடுத்தால் மட்டும்தான் என்ன செய்யும், அங்கே போக சரி. இந்த சைக்கிளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் பார்த்தீங்கன்னா மாறி மாறி இருந்துகிட்டே தான் இருக்கும். Next type, seasonal unemployment. This type of unemployment occurs during certain seasons of the year. அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா பாதி சீசனில் பிஸியாக இருப்பாங்க, பாதி சீசனில் அன்எம்ப்ளாய்டாக இருப்பாங்க. எந்த செக்டர் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் லைக் சுகர், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் ஆர் கேரிட் அவுட் ஒன்லி இன் சம் சீசன்ஸ். நிறைய அக்ரிகல்ச்சரை விளைஞ்சிருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரீஸ் என்ன செஞ்சுருக்கும், பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. தீஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆஃபர் எம்ப்ளாய்மெண்ட் ஒன்லி டியூரிங் த சீசன் இன் அ இயர். தேர்ஃபார் பீப்புள் மே ரிமைன் அன்எம்ப்ளாய்ட் டியூரிங் த ஆஃப் சீசன். அந்த பிஸி சீசன் போக அந்த ரெய்னி சீசன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மிச்ச சீசனில் பார்த்தீங்கன்னா தேர் ரிமைன் ஐடில். அண்ட் சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஹேப்பன் ஃப்ரம் டிமாண்ட் சைடு ஆல்சோ. எக்ஸாம்பிள் ஐஸ்கிரீம் இண்டஸ்ட்ரி. ஐஸ்கிரீம் இண்டஸ்ட்ரி எப்போ சம்மர் சீசனில் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும், வின்டர் அந்த மாதிரி ரெய்னி சீசன்லலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் ஹாலிடே ரிசார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவுமே சம்மர் சீசன்ஸில் எல்லா பீப்புளுமே யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் என்னது, சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து நெக்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆர் டெம்பரரி அன்எம்ப்ளாய்மெண்ட். திஸ் இஸ் அரைஸ் டியூ டு இம்பேலன்ஸ் பிட்வீன் த சப்ளை ஆஃப் லேபர் அண்ட் டிமாண்ட் ஃபார் லேபர். திஸ் இஸ் பிகாஸ் இம்மொபிலிட்டி ஆஃப் லேபர். இம்மொபிலிட்டி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லாக்டவுன் பீரியட் இருக்கு இல்லையா, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. லேபரர்ஸுமே என்ன செய்கிறாங்க, ஒர்க் பண்ண ரெடியாக இருக்காங்க, ஆனால் யாரும் போகிறதுக்கு முடியல. அண்ட் லேக் ஆஃப் நெசசரி ஸ்கில்ஸ், பிரேக் டவுன் ஆஃப் மெஷினரி, மெஷின் எதாவது ரிப்பேர்னால் அந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ண முடியாது. அண்ட் ஷார்ட்டேஜ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் அந்த ப்ரொடக்ஷன் பாயிண்ட்டுக்கு வந்து சேரக்கு லேட் ஆகிடுச்சுனாலும் அங்கே ஒர்க் நடக்காது. இதெல்லாம் என்னது, டெம்பரரியாக இருக்கிறது. அதனால் ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் பேர் வச்சுருக்காங்க. த பர்சன்ஸ் ஹூ லாஸ்ட் ஜாப்ஸ், வேலை இல்லாமல் இருக்கிறாங்க இல்லையா, இப்போ இந்த பீரியடில் லாக்டவுனில் வேலை இல்லாமல் இருக்காங்களே, அவங்க திரும்ப வேலை தேடி போய் அந்த பீரியட் இருக்கும்போது அன்எம்ப்ளாய்டு பீப்புளாக இருப்பாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் இன் சர்ச் ஆஃப் ஜாப்ஸ் ஆர் ஆல்சோ இன்க்ளூடட் அண்டர் ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். அவங்களுக்கு திரும்ப வேலை கிடைக்கிற வரையும் அவங்க இதில் இருப்பாங்க, அன்எம்ப்ளாய்டு பீப்புளாக தான் இருப்பாங்க. Next type, educated unemployment.
Sometimes educated people are also underemployed or unemployed when the qualification does not match the job. அவங்களுக்கு படித்த வேலைக்கு இப்போ பிஇ படித்தவனுக்கு போய் அக்கௌண்ட் ஒர்க் கொடுக்க முடியுமா? அவனும் போக மாட்டான் அந்த வேலைக்கு. அப்போ என்ன செய்வானா, ஹி எஜுகேட்டட் பட் ஹீ இஸ் அன்எம்ப்ளாய்டு. நம்மளோட ஃபால்ட்டி எஜுகேஷன் சிஸ்டம் மனப்பாடம் பண்ணி படிக்கிற முடியாது இருக்கு இல்லையா, அதனாலையும் அவங்களால என்ன செய்ய முடியல, அந்த மேனேஜ்மெண்ட் கேட்குற ஸ்கில் அவங்களால டெவலப் பண்ணிக்க முடியல. அண்ட் லேக் ஆஃப் எம்ப்ளாயபிள் ஸ்கில்ஸ், அதான் அந்த ஸ்கில்ஸ் அவங்களால அடாப்ட் பண்ணிக்கிற முடியல. அண்ட் மாஸ் ஸ்டூடெண்ட் டேர்ன் அவுட், எவ்ரி இயர் நிறைய லட்ச லேக்ஸ் கணக்கில் என்ன ஸ்டூடெண்ட்ஸ் என்ன வராங்க, டிகிரி முடித்து வெளியில் வராங்க. அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவர்மெண்ட்டால் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவைட் பண்ண முடியாது. அப்புறம் படிச்சுட்டு வரவங்க எல்லாமே என்ன செய்கிறாங்க, ப்ரிஃபரன்ஸ் ஃபார் ஒயிட் காலர் ஜாப்ஸ், ஏசி ரூமில் ஃபேனு கீழே இருக்க அங்கே தான் ஒர்க் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறனாலையும் அன்எம்ப்ளாய்டு இருக்காங்க. These factors are highly responsible for educated unemployment in India. Next type, technical unemployment. Modern technology being a capital intensive requires less laborers and contribute to technological unemployment. நிறைய invention and innovation lead to adapt of new techniques, thereby the existing workers are retrenched. ரெட்ரன்ஸ்னா லேபரை வீட்டுக்கு அனுப்பிடுறது. சப்போஸ் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டெக்கிங் குழி தோன்றதுக்கு ஆளுகளை வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, எல்லாருமே வேலையில் இருப்பாங்க. நவ் வி ஆர் யூஸிங் ஜேசிபி, ஒரு மணி நேரத்தில் எல்லாத்தையும் தோண்டி முடிச்சுட்டு போயிடுது. அப்போ 10 பேர் செய்கிற வேலையை ஒரு ஜேசிபி என்ன செஞ்சு முடிச்சிடுது. அங்கே 10 பேருக்கு வேலை இல்லாமல் போயிடுது, ஒருத்தர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு மட்டும் போதும். ஸோ லேபர் சேவிங் டிவைசஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டெக்னாலஜிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட். டெக்னாலஜி இன்வென்ஷன் இன்னோவேஷன் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணத்தான் வேணும், இருந்தாலும் அது என்ன செய்யுது, இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு அதுவும் ஒரு ரீசனாக இருக்குது. நெக்ஸ்ட் டைப்பாக ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் டியூ டு டிராஸ்டிக் சேஞ்ச் இன் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் சொசைட்டி. ஒட்டுமொத்த சொசைட்டி அப்படி தலைகீழாக புரட்டி போடுறது. லேக் ஆஃப் டிமாண்ட் ஃபார் த ப்ராடக்ட்ஸ் ஆர் ஷிஃப்ட் இன் டிமாண்ட் டு த அதர் ப்ராடக்ட்ஸ் காஸ் திஸ் டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட். Example, rise demand for mobile phones has adversely affected the demand for camera, tape records, etc. முன்னாடியெல்லாம் ரேடியோ டேப் ரெக்கார்ட்லாம் வீட்டில் வச்சுருப்பாங்க, பாட்டு கேட்போம், அதெல்லாம் இப்போ ஓடிட்டுருக்கோம். கேமரா தனியாக அந்த கேனான் கம்பெனி அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு ஸ்மார்ட் ஃபோன்லேயே எல்லாமே ரெக்கார்டு கேமரா எல்லாமே இருக்கிறதுனால இப்போ அந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் என்ன வேண்டியிருக்கு, க்ளோஸ் பண்ண வேண்டியிருக்கு, வேறு ப்ராடக்ட்டுக்கு அவங்க ஷிஃப்ட் ஆக வேண்டியிருக்கு. So this kind of unemployment results from massive and deep-rooted changes in the economic structure. ஒட்டுமொத்த எக்கனாமிக் ஸ்ட்ரக்சரும் மாறுறதுக்கு இந்த மாதிரி டெக்னிக்கல் அண்ட் நியூ டிமாண்ட் ஃபார் ப்ராடக்ட் ஆல்சோ காஸ். லாஸ்ட் டைப்பாக டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட். டிஸ்கைஸ்னால் மறைமுக வேலையின்மைன்னு பேர். எங்கே அதிகமாக இருக்குன்னா அக்ரிகல்ச்சரில் தான் டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்கும். முன்னாடியே அந்த டிஸ்டிங்யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட், அர்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட், அதுலேயே டிஸ்கைஸ்டு சொல்லியிருந்தோம். டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவல் ரெக்கையருக்கு அதிகமாக இருக்கிறவங்க, வென் மோர் பீப்புள் ஆர் தேர் தென் வாட் இஸ் ஆக்சுவலி ரெக்கையர்ட், தேவைக்கு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு பேர் தான் டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட், மறைமுக வேலையின்மைன்னு பேர். இஃப் சம் ஒர்க் ஆர் வித்ரான், அங்கே பாதி பேர் நம்ம வேலையிலேருந்து எடுத்துட்டாலும் அங்கே ப்ரொடக்ஷன் என்ன செய்யாது, சஃபர் நாட் சஃபர். This type of unemployment is found in agriculture. A person is to be disguisedly by unemployed if his contribution to output is less than what he can produce by working for normal hour per day. In this situation, marginal productivity of labor is 0 or less or negative. அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பர்சன்ஸை நம்ம வெளியில் எடுத்தாலும் அங்கே ப்ரொடக்ஷன் நாட் அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அப்போ அந்த வேறு வேலையே இல்லைன்றதுனால அங்கே என்கேஜ் ஆகிருக்கிற போது அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற லேபர்ஸோட ப்ரொடக்டிவிட்டி, அவங்க உற்பத்தி திறன் பார்த்தீங்கன்னா 0வாக இருக்கும், ஆர் லெஸ்ஸாக இருக்கும், இல்லைன்னா நெகட்டிவில் கூட போகும். ஏன்னா அவங்க தேவையில்லை. இப்போ 2 பேர் செய்ய வேண்டிய வேலையை 5 பேர் செய்கிறாங்கன்னா அந்த மிச்சம் 3 பேர் நம்ம எடுத்தாலும் அங்கே என்ன செய்யும், அந்த ஒர்க் நடக்கும். அந்த 3 பேருக்கு வேறு வேலை இல்லைன்றனால எதில் என்கேஜ் ஆகிருக்காங்க, இந்த 2 பேரோட சேர்ந்து 5 பேராக அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த 3 பேரோட ப்ரொடக்டிவிட்டி வந்து 0. அதான் கான்செப்ட் டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட்டோடது. ஓகே, டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் முடிஞ்சு.
படிச்சுக்கோங்க.